பாண்டு, குட் மார்னிங். இவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? காலேஜ் கிளம்பிட்டியா? சூப்பர், பத்திரமா போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு ஹாலில் தூங்கினதுனால நான் இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக பெட்ரூமில் தூங்கினேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம சாயந்தரம் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவோன்றத எப்படி இவர்கிட்ட சொல்கிறது? இல்லைனா காலேஜ்க்கே தேடி வந்துடுவார். நோட்டில் எழுதி வைப்போம். இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. நோட்டில் எழுதி வைக்கிறது, நேருக்கு நேர் பார்த்து பேசி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேணாம் இல்லையா? என்ன என்னமோ எழுதி வச்சிருக்காரு. குட் மார்னிங் நிலா, ஹாவ் அ நைஸ் டே. காலையில் அம்மா சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டுட்டாங்க, அதனால நீ டென்ஷன் இல்லாமல் மத்தியானம் சாப்பாடு லஞ்ச் பாக்ஸில் கட்டிட்டு போகலாம். இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் பண்ணியிருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் 65ம் பன்னீர் 65ம். காலையில் சாப்பாட்டுக்கு இட்லி கொடுத்து விட்டாங்க, ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் 4 இட்லி சாப்பிட்டுட்டேன். உனக்கு வேணுன்றதை நீ சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பு. பாய், டேக் கேர். ஓகே, நம்மளும் எழுதுவோம். பரா, மேடம் ஏதோ எழுதுறாங்க. ஒருவேளை எனக்கு ரிப்ளை கொடுக்குறாளோ? பா, என்ன வேகமா எழுதுறா. எழுதிட்டாங்களாமா, சிக்னல் கொடுக்குறாங்க. அதான் எழுதிட்டேன்னு தெரியுதுல மரமண்டை, எடுத்து படிக்க வேண்டியதானே? நீங்க எழுதுனதை படிக்கணுங்கிறதுக்காக தான் மேடம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோ? அப்பனா வெயிட் பண்ணு, அவ்வளவு சீக்கிரம் நான் படிக்க மாட்டேன். உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. படிச்சு தொலைடா, இவ்வளோ நேரமா நிக்கிறேன். சரி பாவம், காலேஜ்க்கு வேற கிளம்பணும், படிச்சிருவோம். பா, இப்பயாவது எடுத்தானே படிக்கணும்னு. குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்னைக்கு என்னால் நைட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியாது. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். என்கிட்ட வீட்டு சாவி இன்னொன்று இருக்குது. நீங்கள் உள்ள சைடு தாப்பால் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நான் வந்து வீட்டை திறந்துட்டு நான் பெட்ரூமில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிறேன். பாய். பா, படிச்சுட்டாரா? சந்தோஷம். என்ன ஏதோ ரிப்ளை எழுதிட்டு இருக்காரு. வந்துருச்சு. ஓகேம்மா, டேக் கேர். அப்படி ஏதாவது லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு, ஆட்டோ ஏதாவது அனுப்பி வைக்கிறேன். அதானே பார்த்தேன். ஓகே. தன்மை, உன்னை வாக்கிங் போக சொன்னாங்க டாக்டர். இங்க வந்து நின்று வேடிக்கை பார்க்க சொல்லல. சந்துரு, எவ்வளவு நேரம் தான் நடந்துகிட்டே இருக்கிறது? காலெல்லாம் வலிக்குது சந்துரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் தன்மை, இன்னும் ஒரு 3 மாசமோ 4 மாசமோ, அப்புறம் இதெல்லாம் நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ. அதுக்குன்னு ஒரேடியா நடந்துகிட்டே இருக்க முடியுமா? எவ்வளவு நேரமா நடந்துகிட்டே இருக்கேன் தெரியுமா? தெரியுது, ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. நம்ம 2 குட்டீஸும் நம்ம கையில பத்திரமா வரணும்ல, அதுக்கு நீ நடந்துதான் ஆகணும். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வாயால சொல்றதுக்கு? நடந்து பார்த்தா தானே தெரியும். ஆனா சந்துரு, இந்த ஆம்பளைங்களுக்குலாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லைல. பிரெக்னென்ட் ஆகுறது பொம்பளை, பிள்ளைய சுமக்கிறது பொம்பளை, பிள்ளைய பெக்கிறது பொம்பளை, எல்லா வழியும் இப்படி பொம்பளைக்கே வந்துச்சுன்னா ஆம்பளைங்க உங்களுக்கு ஒரு வழியும் இல்லாம எவ்வளவு சுதந்திரமா இருக்கீங்கல்ல. எது, ஆம்பளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பொம்பளைக்கு மட்டும்தான் எல்லா வழியும் பிரச்சனையும், அப்படித்தானே பேசுறீங்க? ஹலோ மேடம், பினான்சியலா காசு பணம் இல்லாம எவ்வளவு தூரத்துக்கு பிளான் பண்ணி இந்த குடும்பத்தை நடத்துறோம் தெரியுமா? ஹலோ சார், உங்களுக்கு ஈக்குவலா நாங்களும் சேலரி வாங்குறோம், எல்லாமே பினான்சியலா நாங்களும் பாத்துக்கிறோம். அப்ப எங்களுக்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆஹா, ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் ஃபுல்லா வறுத்தெடுக்க போறா. என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா தன்மை, பொம்பளைங்களுக்குலாம் கஷ்டம் அதிகமா இருக்கேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்ல. சரி தன்மை, அப்படியே பேசிட்டே இருந்தோம்னா பேசிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சமாவது நடமா, நார்மல் டெலிவரிக்காவது ட்ரை பண்ணுவாங்கல்ல. நார்மல் டெலிவரினா மட்டும் பெயின் இல்லாம இருக்குமா? சி செக்ஷனோ நார்மலோ ரெண்டுத்துக்குமே பெயின் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அடி பாவி, நடக்கிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா. இப்படியே திட்டினா இவன் நம்மள விட்டுருவான்னு சொல்லிட்டு இப்படியே திட்டிட்டே இருக்கா. ஐயோ தன்மை, நான் அப்படியே சொல்ல வரல. நார்மல் டெலிவரியோ சி செக்ஷனோ எதுவா இருந்தாலுமே பெயின் தான். ஆனா நார்மல் டெலிவரினா சீக்கிரமா ரெக்கவர் ஆகலான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் சொன்னேன். அதுவும் இல்லாம ட்வின்ஸ் குழந்தைங்க 2 பேரை வச்சுட்டு நீ மேனேஜ் பண்ணணும். அதுக்கு நார்மல் டெலிவரினா பெட்டரா இருக்கும். சி செக்ஷன்னா ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்க, உன்னால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. 2 குழந்தைங்களை கவனமா பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஆமால, கரெக்ட் தான் சந்துரு. நான் சீக்கிரமா ரெக்கவரி ஆனாதான் 2 குழந்தைங்களையும் தூக்கி கொஞ்சம் விளையாட முடியும். அப்படி சி செக்ஷன்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல? அதுக்கு தாமா சொன்னேன். சரி சந்துரு, நம்மளுக்கு ட்வின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுல 2 பொண்ணா இருக்குமா, இல்ல 2ம் பையனா இருக்குமா, இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணா இருக்குமா? என்ன பொறுத்தவரை ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தா சூப்பரா இருக்கும். அடுத்த டைம் நீ கஷ்டப்பட வேணாம் பாத்தியா, அதுக்காக தான். ஏன் 2ம் பையன் 2ம் பொண்ணா இருந்தா அடுத்த இதுல இன்னொரு குழந்தை வர ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? ஆமா தன்மை, ஒரு வீட்ல 2 ஜெண்டருமே இருந்தாதான் நல்லா இருக்கும். பையனும் இருக்கணும், பொண்ணும் இருக்கணும், அப்பதானே நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். கரெக்ட் தான். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்னாலலாம் முடியாதுப்பா. இந்த ட்வின்ஸுக்கே நான் படாத பாடுபடுறேன், இன்னொரு குழந்தையெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன தன்மை இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கலாம் சந்துரு. நீங்களும் இந்திரனும் இல்லையா, இல்ல நானும் நிம்மதியும் தான் இல்லையா? எல்லாருமே ஒரு வீட்ல அவங்கவுங்க ஜெண்டர்ல தானே இருக்காங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சரி ஓகே, அது பிறக்கும் போது பாத்துக்கலாம். இன்கேஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணா இருந்தா நீ தப்பிச்ச. ஆஹா, பிச்சு போடுவேன் பிச்சு.
அப்புறம் சந்துரு சொல்லணும்னு நினைச்சேன். நிம்மதிக்கும் இந்திரனுக்கும் ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இல்ல அவங்களுக்குன்னு நம்ம எதுவுமே பண்ணல. அதான் நம்ம ஏதாவது இந்த நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணலாமான்னு கேக்குறேன். அவங்க ரூம்லயா? ஆமா சந்துரு. ஏய், அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு லூச மாதிரி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ண முடியுமா? அப்புறம் அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்படியே நம்மளும் யோசிச்சுட்டே இருந்தோம்னா அவங்க ஒன்றும் சேர மாட்டாங்க சந்துரு. அதுக்காக தான் சொல்றேன். இந்திரனும் ஃபோட்டோகிராஃபின்னு சுத்திட்டு இருக்காரு. இந்த நிம்மதி ஆர்ஜே வேலையை விட்டுட்டு இப்போ காலேஜ்ல ப்ரொஃபஸரா போய் ஜாயின் பண்ணியிருக்கா. இப்படியே கெரியர்னு ஒண்ணா என்னைக்குதான் அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க? சரி, ஓகே, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். எதுவுமே இல்லாம டக்குன்னு ரூமை போய் டெக்கரேட் பண்ண நல்லா இருக்காதுல. அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலாம். அப்புறம் நீயும் நிம்மதி கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோ. டைரக்டா அப்படியே டெக்கரேட் பண்ண வாடி, இன்னைக்கு ஓகே வாடின்னு கேட்டாத. சும்மா லைட்டா அப்படியே இன்டைரக்டா கேட்கற மாதிரி கேளு. ஓகே சந்துரு. சரி தன்மை, வா வாக்கிங் போலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் எங்க சந்திர போறது? டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அதானே நினைச்சேன். அப்படியே பேசி 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 அப்படியே ஓபி அடிச்சிட்டல. நாளைக்கு வாக்கிங் டைமோட இன்னைக்கு வாக்கிங் டைமையும் சேர்த்து நடக்கிற நீ என்ன? அது நாளைக்கு பாத்துக்கலாம், வாங்க. நிலாமா, என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்த்தோமே, அந்த தங்கச்சி உயிரோட தான் இருக்காளா இல்ல எப்பயோ போய் சேர்ந்துட்டாளான்னு பாக்குறதுக்காக வந்தியா? நிலா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? உன்னை மட்டும் நம்பி இருந்தேன் பாத்தியா, என்ன செருப்பால அடிக்கணும். நீ எப்படியாவது வந்துருவேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு என் கண்ணை கூட சிமிட்டாம மண்டபத்தோட வாசலே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி என்ன ஏமாத்திட்டல, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டலனா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் கழுத்துல தாலியும் ஏறிடுச்சு, என் வாழ்க்கையும் போயிடுச்சு. அண்ணனும் தங்கச்சியும் அடுத்து என்ன புதுசா பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. நிலா பேசுறத பார்த்தா சூர்யா மேல சரியான கோவத்துல இருப்பா போல. ஆனா என்ன பேசிக்கிறாங்க ஒண்ணுமே கேட்டும் தொலைய மாட்டேங்குது. பக்கத்துல போனா கண்டுபிடிச்சிருவா. சரி, இங்க இருந்தே பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. நிலா, நீ ஆரம்பத்துல என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு அவனை பிடிக்கல, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிருங்கன்னு சொன்ன. அதுக்கப்புறம் ஏன் அவகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்த? அதெல்லாம் வச்சுதான் அப்பா நீ தாண்டா சூர்யா என்ன குழப்பற, அவ கரெக்டா தான் இருக்கா, அவளோட வாழ்க்கையை அவளை பாத்துக்கு தெரியும், நீ அதுல தலையிடாதுன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்தது உனக்கு தெரியுமா? என்னன்னு சொல்ற? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரா? ஆமா நிலா, இல்லனா நான் ஏன் நிலா வராம இருக்க போறேன்? எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு எவ்வளவோ போராடி பார்த்தேன். சரி, திடீர்னு ஏதாவது அப்பாவுக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் அவர்கிட்ட முன்கூட்டியே போய் சொன்னேன். ஆனா அவரு நான் சொல்றது எதையுமே காது கொடுத்து கேட்கல. என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க அந்த சைடே வரல. நீயும் ஆதித்யாவும் சிரிச்சு பேசுற ஒரு போட்டோ அவர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இடத்த விட்டே வெளியே வந்தேன். அண்ணா சாரிண்ணே, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுண்ணே. அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லை. நீயாவது ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கலாம்லண்ணே. அதான் சொன்னேனேமா, நீயும் ஆதித்யாவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற ஒரு போட்டோவை காமிச்சுதான் என் பொண்ணு அவங்க சந்தோஷமா இருக்கா, ஆதி மாப்பிள்ள கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கா, நீ தான் தேவையில்லாம அவன் மனசை போட்டு கொலைப்புறேன்னு என்னைய பிடிச்சி திட்டாரு. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்ப கூட கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சு. உன்னை எப்படி பாத்துக்கிறான்? உன்னை ஏதாவது ரொம்ப கொடுமை பண்றானா? எனக்கு மனசு கருந்து பக்குன்னு அடிச்சுக்குதுமா. அதனாலதான் வேகமா ஓடி வந்தேன். உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சரி, என் மனசு கேட்கல. அம்மா இல்லாம நம்ம 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தோன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்க போய் உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அண்ணன் இங்க வந்தேன். அண்ணா அண்ணா நான் மன்னிச்சிருண்ணே. இந்த கிறுக்கையே இப்படி தாரையா கண்ணீரை கொட்டிட்டு இருக்கு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்டா? நிலாவை உன்னை நல்லா பாத்துக்கிறானாமா? ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்துறானா, கொடுமை பண்றானா சொல்லுமா? அண்ணன், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லைன்னு. அவர் பாட்டுக்கு இருக்காரு, நான் பாட்டுக்கு இருக்கேன். ஒரே வீட்டுல இருக்கோன்னு தான் பேரு. 2 பேரும் பேசிக்க கூட மாட்டோம். நிலா, என்னமா சொல்ற? ஆமாண்ண, அதான் உண்மை. நீ எல்லா உண்மையும் அன்னைக்கு லைவ்ல வீடியோ கால்ல காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு கூட பிடிக்கல. அவர்கிட்ட போய் எப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுக்கன்னு பல வாட்டி கெஞ்சினேன். ஆனா அவரு எதுவுமே காதுல வாங்கல. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியில அவர் நினைச்சதுதான் நடந்துச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். நீங்களா இருக்கணும், நானா இருப்பேன். உங்களுக்காக நானும், எனக்காக நீங்களும் இருக்க தேவையில்ல. அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. வீட்டுக்குள்ள நம்மளுக்குள்ள எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவரும் அந்த கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கிட்டாரு. நிலாமா, நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கே பக்குன்னு இருக்கு. ஏமா அப்படி எல்லாம் பண்ண? ஏதோ கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ வேண்டியதானே. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? விட்டுடு நிலாமா, இந்த ஈகோலாம் வேண்டாம். நீ ஆதித்யா கூட சேர்ந்து இரு, அவரு கூட சந்தோஷமா வாழு. ஒரு வேளை அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா மட்டும் சொல்லு, நான் வந்து கேட்கறேன். அவன் எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்து போறான்னு சொல்றேன். அவன்கிட்ட போய் என்ன பேச முடியும்? ஐயோ, ரொம்ப லெந்தியான டயலாகா பேசுறாங்களே. என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஒரு ஓரமா போய் கேட்டு பாப்போம். அதுக்குன்னு அவன் பண்ண தப்பெல்லாம் தப்பு இல்லைன்னு
ஆயிருமானே? ஒரு பொண்ணு அடையணுங்கிறதுக்காக கொலை பண்ற லெவலுக்குலாம் போயிட்டான். அப்போ அவன் கூட எப்படி நான் சேர்ந்து வாழ முடியும்? அடி பாவி, இந்த டைலாக் தான் இன்னும் பேசிட்டு இருக்கியா? அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிருச்சுடி, இன்னும் அதே உட்காந்து புடிச்சு தொங்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு இதுல உண்மையை சொன்னேன், அதுக்குன்னு அதேவா புடிச்சு தொங்கிட்டு இருப்பேன். சரி சரி பேசு. இதெல்லாம் கேட்டு கேட்டு என் அதே வலிச்சு போச்சு. அதுக்கு சொல்லலாமா? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லு? அவன் கழுத்துல தாலியும் கட்டிட்டான். ஒரு உலகத்துக்கே நீங்க தெரியும் புருஷன் பொண்டாட்டின்னு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாதானே? பண்ணலாம் நிலாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அதுக்கு தான் நீ ஒத்து வர மாட்டியே. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கோ, இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கோ. என்ன சாய் இது? நம்ம நேரம்னு பார்த்து இப்படி பெட்ரோல் தீந்து போச்சே. நம்மளே இன்னைக்கு தான் கோயிலுக்கு போலான்னு அதிசயமா கிளம்பணும். அதுவே இந்த சாமிக்கு பொறுக்கல போல. சரி, இப்ப என்ன பண்றது? பெட்ரோல் பங்கும் ரொம்ப தூரம், கோவிலும் ரொம்ப தூரம். இப்ப யாருக்கு கால் பண்ணி யாரை வர சொல்றது? தெரியலையே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இரு, ஆதியா நான் கால் பண்ணி வரும்போது பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லுவோம். அப்படியே ஃபில் பண்ணிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம். வேண்டாம் வேண்டாம், ஆதியா நான் கால் பண்ணாத. ஏற்கனவே நிலாக்கும் ஆதியானாக்கும் பயங்கர பிரச்சனை நேத்து தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அவ காலேஜ் போயிட்டா சாய். ஆதினா வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. சரி, அவங்க தனியா இருக்காங்களோ ஒன்னா இருக்காங்களோ, இருந்தாலும் ஆதினா வேண்டாம். ஆல்ரெடி ஆதினா மேல பயங்கர கோவத்துல இருக்கா. இதுல நம்ம வேற இன்டர்ஃபியர் ஆனோம்னா அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து முட்டி மோதிட்டு கிடப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம? சரி, அப்ப யாருக்கு தான் கால் பண்ணி பெட்ரோல் எடுத்துட்டு வர சொல்றது? சூர்யா கால் பண்ணுவோமா? சூர்யாவா? யாருடி அது? என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான்டி அந்த ஜிபே. ஓ ஜிபேவா? அவர்கிட்ட தான் ரொம்ப சண்டை போட்டு அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் நாங்க இப்பவோ சேர்ந்தாச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்ல அவரை பார்த்தேன். தனியா உட்கார்ந்துருந்தாரு. அப்ப போய் சாரி கேட்டுட்டேன். சாரி கேட்டு 2 பேரும் சேர்ந்துட்டோம். ஆமா, இந்த அம்மா பெரிய இந்தியா பார்டர், அவர் பாகிஸ்தான் பார்டர். 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க சந்தோஷப்பட்டு கொண்டாடுறதுக்கு. பேச்ச குறடி எரும மாடு. சரி இரு, நான் சூர்யா கால் பண்றேன். நிலாமா, நடந்தது நடந்துருச்சு. நீ எப்படியாவது அவன் கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுமா. அதுக்கப்புறம் அவன் உன்னை டார்ச்சர் பண்றான், அவன் உன்னை ஏதாவது பிரச்சனை பண்றானா என்கிட்ட சொல்லு. அவனை நான் கையும் காலையும் முறிச்சு போட்டுறேன். ஆனா இப்படி கண்டிஷன் வச்சுட்டு வாழாம இருக்கிறது தான் அவ்வளவு நல்லா இல்ல நிலாமா. சூர்யா, இன்னைக்கு தாண்டா நீ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்க. இல்லன்னு அவரை பத்தி தெரியலன்னா கூட பரவாயில்ல, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படின்னு? ஒரு நிமிஷம் நிலா. ஆதித்யா, ஜனனி சொன்ன மாதிரி உனக்கே நிலா மேல கோவமே வர மாட்டேங்குது. அவ எவ்வளவு திட்டினாலும் அவ பின்னாடியே நாய் மாதிரி போயிட்டு இருக்க. ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா பாக்கணும் ஆதித்யா நீனு. என்னது சாய் கூப்பிடுறாங்க? நிலா, ஒரு 2 மினிட்ஸ் வரேன். சரிண்ணா, பேசிட்டு வா. ஹலோ சாய். இவரா? இவர் என்ன பண்றாருங்க? ஐயோ, பாக்குறாளே போச்சு. இன்னைக்கு வீட்ல வந்து நோட்ல பக்கம் பக்கமா எழுதி வைக்க போறா. எதுக்காக வந்து எதனால வந்துன்னு. சூர்யா, நான் சாய் பேசுறேன். சாய் சொல்லுங்க. சூர்யா, எதுவும் வேலையா இருக்கீங்களா? நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் சொன்னல, என் தங்கச்சி என்கிட்ட பேசாம இருக்கான்னு. சும்மா அவளை பாக்குறதுக்காக காலேஜ்க்கு வந்தேன். ஓ ஓகே ஓகே, சரிங்க. ஓகே, நீங்க பாருங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். ஏங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுக்கு கால் பண்ணீங்க அதை சொல்லுங்க. வீட்ல பெரிய வீரவசனம் எல்லாம் பேசினா நான் விஷயத்துல தலையிட மாட்டேன், அது மாட்டேன், இதை மாட்டேன்னு. இப்ப என்ன காலேஜ் வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கான்? இதெல்லாம் என்னைக்குமே திருந்தாது. இத போய் நம்பின பாரு, என்னைய சொல்லணும். அது வந்து சூர்யா, நானும் என் தங்கச்சி ஜனனியும் கோவிலுக்கு போறதுக்காக வண்டியில வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஸ்கூட்டி பாதி வழியிலே நின்றுச்சு. என்னன்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு பெட்ரோல் இல்லைன்னு. அதான் உங்களால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். அட இவ்வளவுதானா? இதுக்கு ஏங்க தங்கி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் எக்ஸாக்ட்டா சொல்லுங்க, நான் அங்க பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். இப்ப எதுக்கு காலேஜோட ஆப்போசிட்ல நின்னுட்டு இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான்? இவ எதுக்கு நம்மள இப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்கா? ஒருவேளை ரோட்லயே நம்மள திட்டி அசிங்கப்படுத்திடுவாளோ? ஆதி நிக்கிறான். ஆதி, என்னடி எங்க இருந்து வர? எங்கடி போயிட்டு வர? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காஃபி ஷாப்க்கு தான் போனோம். ஆமா, நீ என்ன இங்க நிக்கிற? என்ன கீர்த்தனா வரா? ஒருவேளை கீர்த்தனாவை பிக்கப் பண்றதுக்கு தான் ஆதித்யா வந்திருக்காரோ? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? காஃபி ஷாப் முடிஞ்சாச்சு. அடுத்து எங்க ஊர் சுத்த போனோம். எங்கேயும் போல ஆதி, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா. வீட்டுக்கே போலான்னு எல்லாம் டிசைட் பண்ணி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். கீர்த்தனா, என்ன ஒரு அதிசயம். கண்டிப்பா இன்னைக்கு மழை பெய்யும் பாரு. ரொம்ப பேசாதடா டே. சரி, என்ன கூட்டிட்டு போய் டிராப் பண்ண வீட்ல. ஆமா, உங்க வீட்டுக்கு போறியா இல்ல நம்ம வீட்டுக்கு வரியா? ஏறி தொலை. நம்ம வீட்ல போய் உன்னை டிராப் பண்ணிட்டு அப்புறமா நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஆமா, ஆதித்யா அவர் தங்கச்சி கீர்த்தனாவை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. நம்ம தான் என்னமோ லூசு மாதிரி காலேஜ்ல நம்ம பாக்குறதுக்கு வந்திருக்காருன்னு நினைச்சு அவரை திட்டிட்டோம். ஏறிடி, எல்லாம் என் தலையெழுத்து. உன்னையெல்லாம் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும்னு என் தலையில எழுதி இருக்கு பாரு. டே உன் பொண்டாட்டியே இங்கெல்லாம் உட்காரும் போது எனக்கு என்னடா குறை? போடா போடா. ஆமா, சொல்லிக்கிட்டு என் பொண்டாட்டி பின்னாடி உட்காந்துருக்கா முன்னாடி உட்காந்துருக்கான்னு. எல்லாம் வாய் தாண்டி பேசுறீங்க, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. சூர்யா, நீங்க வேற உங்க தங்கச்சியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க பாருங்க சூர்யா, நான் வேணா எங்க அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். இல்ல சாய், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் தங்கச்சி நான் பாத்துட்டேன். அவ இப்ப காலேஜ்குள்ள போயிடுவா. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான். நான் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன்.
ஓ அப்படியா, சரி ஓகே வாங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்னோட லொகேஷனை ஷேர் பண்றேன். ஓகே சாய். ஆப்பா ஜனனி, சூர்யா வரேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அவர்கிட்ட நீ எப்ப பேசுன? என்கிட்ட சொல்லவே இல்ல. பேசாதப்ப மட்டும் வந்து புலம்புகடி, பேசினா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. நிலாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கா? லூசு, அதான் சொல்றல, போற வழியில உட்கார்ந்துருந்தாருடி, அவரை பார்த்து அப்படியே பேசிட்டு போனேன். சரி, உனக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டாரா? அவர் கொடுக்குறேன்னு தான் சொன்னாரு. அப்பா ட்ரீட்மெண்ட்காக வாங்கினாரு, அதை போய் எப்படி கை நீட்டி வாங்குறதுன்னு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஓ, அப்பா சென்டிமெண்ட்டோ? உனக்கு தான் அப்பானாலே பிடிக்காதே. ஏன், உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? நமக்கு வந்து அப்பா மாதிரி எல்லாருக்கும் இருப்பாங்களா? எல்லாருக்கும் நல்ல அப்பா, நம்மளுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கெட்ட அப்பா. என்ன பண்றது? அந்த ஆளை பத்தி பேசாதடி, எரிச்சலா வருது. சாய், ஞாபகம் இருக்கா? இருக்கு, அதை பத்தி பேசாதன்னு சொல்றேன்ல. ஏய், அதுக்கு இல்லடி, நாளைக்கு நானும் காலேஜ்க்கு லீவ் போட்டு பிரைடல் எதுவுமே அட்டன் பண்ணாம வீட்லயே இருக்கேன். நீயும் பொட்டிக்லாம் எங்கேயும் போகாம வீட்லயே இரு என்ன? சரி. அம்மா தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஃபுல்லா அழுதுட்டே இருப்பாங்க. அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த ஆளு செத்து போன நாளுக்கெல்லாம் உட்காந்து விடிய விடிய அழுதுட்டு இருக்கோம். அதுக்கு யார் என்ன பண்றது? சரி விடு, 13 வருஷமா இதே கதை தானே நடக்குது. வருஷம் வருஷம் இந்த நாள் மட்டும் எப்படியாவது ஸ்பீடா ஓடி போயிடணும்னு நினைப்பேன்டி. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்திக், இந்த மலையில எதுக்கு மாடிக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உன் கூட மலையில நனையணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதான் கூட்டிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். கார்த்திக், ரொம்ப மழை பெய்யுது. ரொம்ப நேரம் நினைச்சா உங்களுக்கும் எனக்கும் ஃபீவர் வந்துற போகுது. வாங்க கீழே போலாம். கண்மணி, எவ்வளவுதான் மலையில நினைச்சாலும் டாக்டருக்கும் நர்ஸ்க்கும் மட்டும் ஃபீவர் வராது. கார்த்திக், இதே போல இருந்து நம்ம கேகே லவ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கோடை காலம் மழை வந்து போன பின்பும் சாலையோர மரம் தன்னாலே நீர் சொட்ட உன்னாலே நூலில்லா காத்தாடி நானேனே. கார்த்திக், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ கண்மணி. உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு. நான் உங்களுக்கு யாரு? நீதான் என்னோட ஸ்டெத்தஸ்கோப் கண்மணி. ஸ்டெத்தஸ்கோப்பா? ஆமா. என்ன சொல்றீங்க? ஏன்? எந்த டாக்டரையாவது ஸ்டெத்தஸ்கோப் இல்லாம பாத்திருக்கியா என்ன? டாக்டரையும் ஸ்டெத்தஸ்கோப்பையும் பிரிக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. இந்த உலகத்துல இப்படி ஒரு விளக்கத்தை யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க டாக்டர். சரி, எப்போ கல்யாணம் பண்ணலாம்? இப்பவே, இந்த நிமிஷமே. என் கூட இப்பவே வரதுக்கு உனக்கு ஓகேவா? நடு ராத்திரியில எழுப்பி வான்னு கூப்பிட்டா கூட உடனே வரதுக்கு நான் ரெடி கார்த்திக். எதுக்கு இப்படி மலையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க? ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கா? இல்ல சம்பா, மிளகா காய போட்டிருந்த மாடியில அதான் எடுத்துட்டு வரலான்னு போறேன். நான் தான் அப்பவே சொன்னோம்ல, மழை வர மாதிரி இருக்க மிளகாவை மாடியில காய போடாதீங்க, இப்படியே காய போடுங்க, மழை வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னா இல்லையா? நீங்க எதுக்கு மாடியில கொண்டு போய் காய போட்டீங்க? ஆமால சொன்னேன், ஆனா மழை வராதுன்னு நினைச்சேன். சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க, நானே போறேன். இந்த மாடி படியெல்லாம் வலிக்குது, உட்காருங்க பேசாம. சொல்ல கேட்காம மாடியில போட்டுட்டு இப்ப நம்ம உயிரை வாங்க வேண்டியது. நம்மளுக்கு வயசாகுதா இல்லையா? சின்ன வயசா நம்ம? பாவம், அப்பவே சொன்னா, நான் தான் கூறுகட்டத்தனமா கேட்காம மாடியில கொண்டு போய் காய போட்டுட்டேன். ஷோ, இந்த மழை வேற ரொம்ப அட்டூழியம் பண்ணுது. பேஞ்சா ஒரே அடியா பெய்ய வேண்டியது, இல்லைன்னா எங்கடாவது அக்கட்டான போய் எங்கேயாவது மறைஞ்சிக்க வேண்டியது. கண்மணி, நீ என்ன பண்றீங்க? அண்ணி, அது வந்து செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு வந்த அண்ணி. கார்த்திக்கும் வந்தாரு, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாக்கா, செடிக்கு தண்ணி விடலான்னு கண்மணி வந்தா. அப்படியே மேல வந்து கொஞ்சம் கேஸ் ஃபைல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. ஓ அப்படியா, சரி. மலையில ரொம்ப நேரமா நனைறீங்கன்னு நினைக்கிறேன், கீழே போங்க. சரிங்க அண்ணி. இப்படி அட மழையா ஊத்திக்கிட்டு இருக்கு, இந்த மலையில செடிக்கு தண்ணி ஊத்த வந்தாளா? இல்லையே, கண்மணியும் கார்த்திக்கு தம்பியும் சரியில்லையே. இவங்களுக்குள்ள இல்ல, இதை பத்தி ராஜா கிட்ட கேட்டுட்டு அப்புறமா நம்ம மத்ததெல்லாம் முடிவு பண்ணுவோம். ஐயோ, இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் இப்படி மழையால அடிச்சுட்டு போகுதே. இந்த மிளகாவை அப்பவே சொன்ன காய வைக்காதீங்க மேலன்னு. நத்த கேட்டாங்களா? கடவுளே, அதை போய் எடுக்கணும். மாமா, ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன். அப்படி என்னதான் இந்த லேப்டாப்ல பண்றீங்க? துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல ரோஜாமா, அந்த கம்பெனில இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன். அதான் மெயில் எதுவும் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீக்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாமா, எப்ப அப்ளை பண்ணீங்க? அதெல்லாம் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டேமா. ஏன், என்னாச்சு? போங்க மாமா, நான் உங்களோட சாக்கு வச்சுதான் துபாயில ஒரு அட்லீஸ்ட் 1 வருஷமாவது இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஃபாரின் லைஃப்லாம் வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க என்னடானா டிரான்ஸ்ஃபர்லாம் கேட்டு வச்சிருக்கீங்க. என்ன சொல்ற ரோஜாமா, உண்மையாவா? உனக்கு துபாயில கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கா?
ஆமா மாமா, நான் இது வரைக்கும் ஃபாரின்லாம் போனதே இல்லை. சரி போனாலும் ஒரு மாசம் 2 மாசம் இப்படி தானே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இருந்து அங்கே அதோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்லுவாங்கல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும்னு, அது மாதிரி இருக்கணும்னு தோணுது. ப்ளீஸ் மாமா, ஒரு வருஷம் மாதிரி நம்ம துபாயில் இருக்கலாம். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா டிரான்ஸ்ஃபருக்கு தான் எனக்கு பிரச்சனை. நான் டேரக்டா துபாய்க்கு போறேன்னா ஒரு வருஷம்னா கண்டிப்பா எனக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் ஆனா நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கே, உனக்கு நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ ரிசல்ட் வரும். இன்கேஸ் நீ பாஸ் ஆயிட்டனா அப்புறம் இங்கே தானே உனக்கு ஜாப் போடுவாங்க. அப்ப என்ன பண்றது? மாமா, நான் ஒன்று சொல்கிறேன், கோவப்படாமல் கேளுங்க. இந்த ஐடியா ஓகேவானு? நம்ம இப்போ துபாய் கிளம்பி போகலாம். ஒரு வருஷம் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வரலாம். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்படி வேணா போய்க்கிறேனே. இப்போவே ஜாப் போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா ஈஸியாக வரும்னு. அதனால தான் மாமா சொல்கிறேன், நம்ம போயிட்டு வந்து எழுதிக்கலாமே, அதுக்கப்புறம் நான் ஜாப் போகிறேன். ஏய், என்ன கேனத்தனமா ஐடியா கொடுத்துட்டு இருக்க? லூசா நீ? வந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் உட்காந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸாம் எழுதி மறுபடியும் அந்த வேலை வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுவும் இல்லாம காம்படிஷன் வர ரொம்ப டஃபா இருக்கும் ரோஜா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இங்கே இரு, நம்ம இங்கே இருப்போம். உனக்கு ஃபாரின் போகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா டூரிஸ்ட் விசா வச்சு உன்னை கூட்டிட்டு போறேன். அதை விட்டுட்டு இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க வந்து இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஐயோ மாமா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஆப்டிடியூட்லாம் நல்லா அட்டென்ட் பண்ணுவேன், லாகரிதமிக்ஸ்லாம் சூப்பரா பண்ணுவேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்? நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நான் இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிடுவேன் மாமா. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. தம்பி, தம்பி அக்கா உள்ள வா, திறந்துதான் இருக்கு. என்ன கண்ணு, ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்களா? நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா? ஐயோ செம்பானி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வாங்க, நாங்க சும்மா தான் வெட்டி கதை பேசிட்டு இருந்தோம். தம்பி அது சொல்லுக்கா. இல்லப்பா, அது கண்மணியோட கல்யாண விஷயமா பேசலான்னு வந்தேன்.